Hello students, in this video exercise 2.6 பார்க்கலாம். First sum, find the sum of the following. So இப்போ sum தான் கண்டுபிடிக்கணும். மூணு subdivision கொடுத்திருக்காங்க. So ஒவ்வொண்ணா சால்வ் பண்ணலாம். So first subdivision என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3, 7, 11 up to 40 terms கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So இப்போ Sn ஃபார்முலா என்ன? Sn equal to n by 2 multiplied by 2a plus n minus 1 into d. இதுதான் ஃபார்முலா. So the a என்றது first term, a என்றது first term, this 3. Then d என்றது என்னது? Term 2 minus term 1. So 7 minus 3 which is 4. Then n என்ன கொடுத்திருக்காங்க? 40 terms கொடுத்திருக்காங்க. So up to 40 terms நம்ம கண்டுபிடிக்கணும். So இப்போ இந்த மூணு நம்பர் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So s 40 equal to 40 divided by 2 multiplied by 2 into 3 plus 40 minus 1 into d ஓட வேல்யூ என்ன? 4. So அந்த 4 அப்படியே போட்டுக்கலாம். ஓகே. So இப்போ இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா இது 2 1 times இது 20 times வரும். So this is 20 multiplied by 2 3s are 6 plus இங்க ஆட் பண்ணீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 39. So 39 into 4 fine. So this is 20 into 6 plus 4 9s are 36. So 6 balance 3. Then 4 3s are 12. 3 ஆட் பண்ணீங்கன்னா 156 வரும். ஓகேவா? So 156 plus 6. So 20 into 156 plus 6 என்ன? 162. Then இப்போ again என்ன பண்ணணும்? இப்போ 20 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். 2 2s are 4, 2 6 are 12. ஸோ பேலன்ஸ் 1, 2 1s are 2 plus 1 3. ஸோ 3240 இதுதான் required sum. ஓகேவா? ஃபைன். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 102, 97, 92 up to 27 terms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 102, 102. d ஓட வேல்யூ என்ன? 97 minus 102. ஸோ சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -5 வருது. தென் n என்ன கொடுத்துருக்காங்க? 27 terms வரைக்கும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ n வந்து 27. ஓகேவா? ஸோ இப்போ S27 ஃபார்முலா படி என்ன வரும்? 27 divided by 2 multiplied by 2 into 102 plus n minus 1. என்னோட வேல்யூ என்ன? 27. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 27 minus 1 நான் டைரெக்டாக எழுதிடுறேன். தென் மைனஸ் d இருக்கிற இடத்துல -5 அப்படின்னு போட்டாச்சு. சரியா? ஃபைன். 27 divided by 2 multiplied by, ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது 204 வரும். ப்ளஸ் 27 minus 1 வந்து என்ன? 26 into -5. ஓகே ஃபைன். தென் 27 divided by 2 multiplied by 204 plus into minus minus, then 6 5s are 30, then 6 2s are 10, then this is 130. ஓகேவா? ஸோ இப்போ this is 202. Actually this one 204 இது. ஓகேவா? so this is 204. இப்போ சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு வருது? 74 வருது. so 27 divided by 2 into 74. so இப்போ கேன்சல் பண்ணலாம். so this is 1 times this is 3 7, so 37 times. so 27 into 37. so மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 999 வரும். ஸோ மல்டிப்ளிகேஷன் நீங்களே போட்டுக்கோங்க. புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 6 plus 13 plus 20 plus and so on 97. அதாவது இங்க லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. n வந்து கொடுக்கல. எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது அவங்க சொல்லலை. ஸோ n வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு. ஸோ a is equal to 6, d is equal to 13 minus 6 which is 7. then L வந்து என்ன? 97. so first n கண்டுபிடிக்கணும். n க்கு ஃபார்முலா என்ன? L minus a by d plus 1. okay L ஓட வேல்யூ என்ன? 97. 97 minus a ஓட வேல்யூ என்ன? 6 divided by 7 plus 1. so 97 minus 6 வேல்யூ என்ன? 91 divided by 7 plus 1. so இப்போ 7 டேபிள் கேன்சல் பண்ணி எத்தனை நிமிஷம் வரும்? இது 1 times ரிமைண்டர் 2. ஸோ 13 டைம்ஸ் வரும். ஓகேவா? ஸோ 13 டைம்ஸ் வருது. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா +1 இருக்குது. அந்த +1 நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் 14. ஸோ என்னோட வேல்யூ என்ன? 14. ஸோ இப்போ SN ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ S14 ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்து L இருக்குது. ஸோ அப்போ நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? SN ஈக்குவல் டு n by 2 into a plus L. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஈஸியாக இருக்கும் போகிறதுக்கு. ஓகே. ஸோ 14 by 2 multiplied by a ஓட வேல்யூ என்ன? 6 plus L ஓட வேல்யூ என்ன? 97. ஓகே. ஸோ இப்போ ஆட் பண்ண எவ்வளோ வருது? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ண இது 7 multiplied by, ஸோ 103. 7 multiplied by
103. So this is 21 7 7 721. இதுதான் required value. புரிஞ்சுதா?